பில்டிங்ல நிறைய பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஜின் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்னது? மச்சாலே எங்கடா இருக்க? ஏதோ சவுண்டு கேக்குதா? இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. இதுக்கு மேல இருந்தானா உயிருக்கு உத்தரவாதம் நினைக்கிறேன். நம்ம கீழே போயிடலாம். மச்சான் எங்கடா இருக்க? டேய் யாரு யாரு? யாருங்க? டக்குன்னு சத்தம் கேட்ட சத்தம் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. எங்க இது வந்துச்சுன்னே தெரியல. உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருந்தா என் முன்னாடி வாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ரிச்சுவலா தீனா என்னை பண்ண விட மாட்டான். ஸோ அதுக்காக தான் அவனை தனியாக வீடியோ எடுக்க சொன்னேன். இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். ஃபுல்லாக இருட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட் நான் ஆஃப் பண்ணிடுவேன். மீட் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இது நான் பண்ணக்கூடாது. பட் ஆக்சுவலாக நம்மளோட வீடியோஸ் நிறைய ஃபேமிலிஸ் பார்க்குறீங்கன்னு ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க வேர்ட்ஸ்லாம் கம்மி பண்ணுங்கள், நிறைய ஃபேமிலியிலேருந்து உங்கள் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த சுச்சுவேஷனில் இருந்து பார்த்தா தான் இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு எல்லாருக்கும் தெரியும். இதில் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிற ஒரு கட்டாயம் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இன்கேஸ் அதையும் மீறி நான் பேசிட்டேன் அப்படின்னா பீப் போட்டுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய நான் நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. ஆக்டிவிட்டிஸும் நடக்குது, சவுண்டும் கேட்குது, வவ்வாலும் பறக்குது. ஈஸியாக ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட்டீஸ் இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. இதுக்கு மேலே இருந்தானா உயிருக்கு உத்தரவாதம் நினைக்கிறேன். நம்ம கீழே போயிடலாம். எப்பா மச்சான் எங்கடா இருக்க? டேய் யாரு யாரு? யாருங்க? பிளீஸ், யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் வருது. யாரு? கல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியலையே. ஹலோ, படிஸ் மேலே இருந்தால் சவுண்டு கேட்டுச்சு. என்ன சவுண்டுன்னே தெரியல. இப்போ டக்குன்னு சத்தம் கேட்ட சத்தம் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுச்சு. எங்கே இது வந்துச்சுன்னே தெரியல. பாருங்களேன், ரூமாக போய்கிட்டே இருக்கு. பட்டீஸ் இது சவுண்ட் கேட்கல. எங்கே இருக்கீங்க? பிரசாந்த், வேண்டாது. திடீர்னு எங்கே இருந்துதான் சவுண்டு வருதுன்னே தெரியல.
ஏய் மச்சான் எங்கடா இருக்க? ஏய் பயமா இருக்குடா. ஐயோ ஐயோ. யாரு? வேற தனியா விட்டுட்டு போயிட்டான். ப்ளீஸ் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு தோணல. கீழே போயிடலாம் நம்ம. மச்சான் ஏய் எங்கடா இருக்க? டேய் என் மேலே ஒரே சவுண்டாக கேட்குதுடா. அந்த வப்பால் வேற. ஏய் உனக்கு அவ்வளோ சக்தி இருந்துச்சுன்னா நீ ஒரு அப்பனுக்கு பிறந்த ஜின்னா இருந்தா வெள்ளவாடி. எங்க இருக்க? என்னடா இது ராஜா காலத்து அரண்மனை மாதிரி பார்க்குற இடம்லாம் ரூமா இருக்கு, வழி போகுது. இங்கேயும் இருக்கு பாருங்களேன். சத்தியமாக மேலே இருந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும் கதை க்ளோஸு. டேய் எங்கடா இருக்க? உனக்கு அவ்வளோ அதுப்பு இருந்துச்சுன்னா என் முன்னாடி வா. இந்த ஒளிஞ்சிருந்து பயமுறுத்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை மொத்தமாக அழிச்சிடுவேன். இவன் வேற எங்கே போனானே தெரியல. யாராச்சும் இருக்கீங்களா? சவுண்டு இப்போ சுத்தமாக குறைஞ்சிருச்சு. இந்த சவுண்டே வரல. இப்போ யாராச்சும் இருக்கீங்களா? சத்தியமா அது மாதிரி சவுண்டை நான் கேட்டதே கிடையாது. சவுண்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு சுத்தி சுத்தி. ஏய் மச்சான் எங்கடா இருக்க? பயமா இருக்குடா. டேய் எங்க இருக்கீங்க? ஹலோ, தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. ஏய் என்ன பண்றதுன்னே தெரியல. பிரசாந்த வேற காணோம். எங்க போறதுன்னே தெரியல. சத்தியமா இவ்வளவு தைரியமான இருந்ததே கிடையாது. பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். யாரு தேவை? எவ கத்துறதுன்னு தெரியல. இது மாதிரி
யாரு நீயா நானா பார்த்துக்கலாம் வா. படிஸ் ஆக்சுவலாக நான் சில திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ரிச்சுவல் மாதிரி ட்ரை பண்ணலாம் அந்த பிளானில் தான் வந்திருக்கேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் கண்டினியூவாக கேட்குது படிஸ். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் பிரிஞ்சு வீடியோ எடுக்கிறோம், ஸ்பிளிட்டாகி வீடியோ எடுக்கிறோன்னு இந்த பிளான் நான் சொன்னேன் தீனாக்கிட்ட. கண்டிப்பாக இந்த ரிச்சுவலை தீனா என்னை பண்ண விட மாட்டான். ஸோ அதுக்காக தான் அவனை தனியாக வீடியோ எடுக்க சொன்னேன். இதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். இவன் வேற எங்கே போனானே தெரில. சத்தியமாக இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே போனானே தெரியல. ஏய் ஐயோ, மறுபடியும் அதே சவுண்டு தான் கேட்டுட்டு இருக்கு. பயமா இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பட்டீஸ். ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது பட்டீஸ். இந்த இடம் ஓகே. நம்ம இந்த இடத்துல இந்த ரிச்சுவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பட்டீஸ். ஏய் எங்கடா இருக்க சாந்து? ஏய் மச்சான், உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே சவுண்டு தான் இப்போ கேட்டுட்டு இருக்கு. இவன் வேற எங்கே தான் போனானே தெரியல. பட்டீஸ் ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு ரிச்சுவல் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஜின் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக இருட்டில் தான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட் நான் ஆஃப் பண்ணிடுவேன். மீட் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இது நான் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட்டீஸ். ஜின் பற்றி ஆராயும் போது நான் சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு தான் இந்த ஜின் ரிச்சுவலை நான் பண்ணியிருக்கேன். இதன் மூலமா நான் எதையும் யாரையும் குறிப்பிடல. தயவு செஞ்சு இதை பொழுதுபோக்கிற்காக மட்டும் பாருங்க. உங்களுக்கு ஜின் பத்தி எதுவும் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. காப்பாத்து. பயப்படாதடா. நம்ம தான் பேய் ஆர்மினாலே நம்ம தான். ஏய் எங்கடா போன? இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல. இப்போ நான் இருட்டில் தான் நின்றுட்டு இருக்கேன். நீ தாராளமாக முன்னாடி வரலாம். எங்க இருக்க? இப்போ மட்டும் என் முன்னாடி வரல, உன்னை மொத்தமா எரிச்சிடுவேன். எங்க இருக்க? ஜின் வீடியோ பண்ணலாம் கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு ஜன்னி வந்துடும் போலயே. கைஸ் மறுபடியும் யாரோ ஏதோ தூக்கி போடுற மாதிரியே சவுண்டு வந்துட்டு இருக்கு. என்ன சவுண்டே தெரியல. திடீர் டம்முன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு எங்க இருக்கேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. மேலே தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா பயந்துட்டு கீழே வந்தா கீழே அதுக்கு மேலே நடக்குது. சவுண்டு எக்ஸ்ட்ரீமாக கேட்குது பட்டீஸ்.
சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரியல. மேலே இருந்த பண்ணாச்சு கீழே இங்கே நடக்கிறதால எவ்வளோ மேலே பெட்டராக தான் நடந்துச்சு. சரி மேலே நடக்குது இப்போ பயமாக இருந்துச்சு, கீழே வந்தால் அதோட மோசமாக நடக்குது. இதுக்கு மேலேயே போயிடலாம் போலயே. தயவு செஞ்சு எங்கே இருக்கேன்னு சொல்லு. உனக்காக தான், உன்னை பார்க்கறதுக்காக தான் இருட்டில் நின்றுட்டு இருக்கேன். சவுண்ட் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு ப்ளீஸ். சவுண்ட் விடுறது, பூச்சாண்டி எல்லாம் பயப்பட மாட்டேன் நான். தைரியம் இருந்தாலும் நேரில் வா பார்த்துக்கலாம். சுற்றி சுற்றி நான் ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வா. எங்க இருக்க? தொடர்ந்து கண்டினியூவா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்கே தான் போனானே தெரியல. மறுபடியும் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. ப்ளீஸ் யார் இது? இதே பார்த்தேன் நான். அப்படி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. எங்க இருக்க? யார் இது? ஏன் அப்படி சவுண்ட் விடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டு பயன்படுத்த பாக்குறீங்க? நான் பயப்பட மாட்டேன், சொல்லுங்க. சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. கல்லாத சவுண்டு வேற பயங்கரமா அடிக்குது. சவுண்டு வேற பயங்கரமா கேக்குது. யார் இது? மறுபடியும் அங்க போவானான்னு நினைக்கிறேன். நீ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன உருவன்னு தெரியல. படீஸ் நான் கிளம்பிடுறேன். எனக்கு சரின்னு படலை. ஃபஸ்ட்டு தீனா போய் பார்க்கணும். அடுத்த தண்ணில இறங்கி போறேன். ஏன்டா அப்படி வந்து மோதுற? ஏன்டா அப்படி ஓடி வர? இங்க அதை விட பயங்கரமான ஆக்டிவிட்டிஸ்ரா. உயிர் பொழிச்சு வந்ததே பெருசுரா. வா 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 போலாம், வா போலாம், வா. நான் வெளில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே ஓகே, நான் வெளியில வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு. வா வா, பாத்து வா, பாத்து வா.
படிஸ் நாங்கள் வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓடு 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 ஓடு. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு சரி வராதுன்னு தோண ஆரம்பிச்சிது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்த விட்டு உடனே தீனாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். தீனா எப்படி ஃபீல் பண்ணுற சொல்லு. தப்பிச்சு வெளில வந்ததே பெரிய விஷயம்டா. கொஞ்சம் சவுண்டாக பேசு. தப்பிச்சு வெளில வந்ததே பெரிய விஷயம்டா. எப்படி இருக்கேன்னு கேட்குறியா? இதுக்கு மேலே இங்கே நிற்கணுமா சார்? டக்குன்னு எண்டிங்க முடியும், கிளம்பலாம் நம்ம. ஓகே ஓகே கிளம்பிடலாம். உனக்கு ஓகே தானே? ஓகே தான். ஆனால் பயமாக இருக்கு ஒரு விஷயம், அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. இதுக்கு மேலே இங்கே நிற்கணுமா அப்படின்னு யோசிக்க தோணுதுடா. ஏய் நம்மளாம் பார்த்ததே கிடையாது மச்சான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வந்துடலாம்டா. டே ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து வெயிட்டாக ஏதாவது பண்ணிட்டு போகணும்டா. இங்கே இது அப்படியே விடுறது எனக்கு மனசு வரல. இன்னைக்கு நடந்ததே வெயிட்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது, நம்மளை பண்ண மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். சரி ஓகே படி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸு, சரியான மூமெண்ட்டு. எப்படியோ வெளில வந்துட்டோம், அவ்வளோ போராட்டத்தையும் தாண்டி வெளில வந்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலில் போயிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைய அங்கே 2 பேரையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய் தீனா. டாட்டா லவ் யூ.